ஆசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. ரேஷ்மா கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேங்க. மார்க்கெட் போனுங்க அத்தி, காசு குடுறா. மா நேத்தானமா போனேன். எப்பா டெய்லி சாப்பிடுறது இல்லையா? இதோ சொல்றேன். இந்தா என்னப்பா 200 ரூபா குடுக்குற, 200 ரூபா சேர்த்து கொடு. போதும் போதும் வாங்கி நான் வீண் பண்ண சொல்றியாமா? போமா. சரியான கஞ்சப்பையடா. கஞ்ச பையனா இருக்கனால இவ்வளவு பெரிய வீடெல்லாம் கட்டியிருக்கேன். ஏங்க போலாம். பேக் எடுமா. ஏய் என்னம்மா? ஏங்க டேட் ஐட்டம் போடுங்க. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்றீங்களா? வந்துடுறேன். சீக்கிரம் போ. ரேஷ்மா கிளம்பி. ஏய் ஆபீஸ் டைம் ஆயிடுச்சு, அசால்ட்டா உட்காந்துட்டு இருக்க. வயிறு ரொம்ப வலிக்குதுங்க, என்னால முடியல. நான் ஆபீஸ் வரல, நீங்க போயிட்டு வரீங்களா? எது வயிறு வலிக்குது? ஆபீஸ் வரலையா? மாசமா நான் இதை ஒன்று சொல்லிடு. ஏன் ஆபீஸ்ல பொண்ணுங்களே இல்லையா? அவங்க பீரியட்ஸ் ஆனா 5 நாள் லீவ் போட்டுறாங்களா? முடியலன்னு தாங்க சொல்றேன். முடியாம இங்க வா. நமக்கு எதுக்கு ஃப்ரிட்ஜ்? நமக்கு எதுக்கு ஃப்ரிட்ஜ்? அக்கம் பக்கம் வச்சிருக்காங்கன்னு சொல்லி மெனக்கட்டு நான் வாங்க வச்சேன். அதுவும் சிங்கிள் டோர்லாம் பத்தாது, டபுள் டோர் தான் வேணும். இப்ப மாசம் மாசம் இஎம்ஐ எப்படி கட்டுறது? இங்க வா. நம்ம வீட்டில் 24 இன்ச் தான் இருந்துச்சு. இல்லைனா 24 இன்ச்சில் படம் பார்க்க முடியாது, 32 இன்ச் தான் வேணும்னு சொல்லி 32 இன்ச் வாங்க சொன்னேன். இப்போ மாசம் மாசம் இதுக்கு ஒரு இஎம்ஐ கட்டணும்ல, எப்படி கட்டுறது? இங்க வா நில்லு. என்னால் கையில் துவைக்க முடியாது, வாஷிங் மிஷின் வாங்கி தாங்கன்னு. உனக்கு அது இஎம்ஐ போட்டு நான் வாங்கி கொடுத்துருக்கேன். எல்லாம் எதை நம்பி? இது எல்லாமே உன் சம்பளத்தையும் என் சம்பளத்தையும் நம்பி தான் வாங்கினது. வீட்டு லோனு, பைக் டியூ, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, டிவி, ஏசி, இது பத்தாதுன்னு பர்சனல் லோன் வேற. எத்தனை இஎம்ஐ நான் கட்டுறது? ஒழுங்கா வேலைக்கு போக முடியாதவளுக்கு எதுக்கு இது மேல ஆசை வருது? ஆனா அதிசயம், உனக்கு மட்டும் எப்படிதான் மாசத்துல 5 நாள் வயிறு வலிக்குன்னு தெரியல. ஹலோ சார், வந்துட்டு இருக்கேன். உன்னையெல்லாம் கார்த்தி ரொம்ப வலிக்குன்னு சொல்றப்பா, ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு வாப்பா. ஹாஸ்பிட்டலுக்கா? சரி, நான் ஆஃபீஸில் லீவ் போட்டு அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறேன். கடன்காரன் வந்தால் நீ பணம் கட்டிக்கிறியா? போமா சும்மா, அதான் லீவுன்னு தெரிஞ்சிருச்சு, அப்புறம் என்ன? அண்ணா யாரு? அண்ணா ரேஷ்மா உங்களுக்கு கொரியர் வந்திருக்கு, வரேன். ஓகே. என்ன லெட்டருப்பா? மேடம் அடிக்கடி லீவ் போட்டாங்கல்ல, அதனால இனிமேல் ஆஃபீஸ்க்கே வரணும்னு சொல்லி வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இனிமேல் மேடம் ஃபுல் டைம் வீட்டில் தான் இருப்பாங்க. தூக்கி மடியில் வச்சு கொஞ்சிட்டு கடை வந்து சேர்ந்துருக்கு பாரு. ஹலோ சார், அடுத்த மாதம் 15,000 ரூபா இஎம்ஐ கட்டணும் சார். அதெல்லாம் ஞாபகம் இருக்குங்க, கட்டிடுறேன். சரியா? அடுத்த மாதம் ஆகட்டும். யோ, அடுத்த மாதம் ஆச்சு, இன்னும் பணம் கட்டல. பணத்தை கட்டுறியா இல்லை நான் வீட்டுக்கு வரட்டுமா? கட்டிடுறேங்க, வீட்டுக்குள்ள ஒன்று வர வேணாம். அர்ஜென்ட்டாக எனக்கு பணம் வேணும்டா. அந்த அக்கா வேற 2-3 தடவை ஃபோன் அடிச்சிருச்சு, நான் எடுக்கவே இல்லைடா. ஏங்க உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. யாரு? அக்கா என்னக்கா வீட்டுக்கெல்லாம்? டேய், பணம் வாங்கி எவ்வளோ நாள் ஆகுது? வட்டி வரல, முதலும் வரல. அக்கா அக்கா கத்தாதீங்கக்கா, பக்கத்தில் வீடெல்லாம் இருக்கு. என்ன வீடு இருக்க? என்ன என்ன நினச்சிட்டு இருக்க? ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிற? மரியாதையா பணத்தை வச்சிரு. 2 நாளையில பணம் வரலன்னு வச்சுக்கோ, நடக்கிறதே வேற. பார்த்துக்கோ. இப்ப திருப்தியா? சந்தோஷமா? இத்தனை நாள் கடன்னு சொல்லி வீட்டு பக்கம் ஒருத்த வந்ததுலடி. ஆனா இப்போ ஒரு பொம்பளை
என்னை வந்து அசிங்கப்படுத்திட்டு போகுது. இல்லை யாருனால? உன்னால. ஆனால் எனக்கு ஒன்று புரியல. என் ஆஃபீஸில் எத்தனையோ பொண்ணுங்க வேலை செய்கிறாங்க. ஏன் எங்கள் அம்மாவை எடுத்துக்கோ. இத்தனை நாளையில் ஒரு நாள் கூட நீ பண்ண ட்ராமா மாதிரிலாம் பண்ணதில்லடி. ஆனால் உனக்கு மட்டும் எப்படி தானோ. இப்படி இருக்கிறவ எதுக்குடி ஆசைப்படுற? கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதாவது சொல்லி தொலைக்க வேண்டியதானே? உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு நான் தாண்டி அசிங்கப்பட்டு சாக வேணும். டேய் நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவ எனக்கு தெரியல. விடியறதுக்குள்ள 15,000 பணம் வேணும்டா. டேய் அட்லீஸ்ட் ஒரு 2 நாளுக்குள்ளே ரெடி பண்றா. என்னது இது? ஹலோ டேய் கேக்குதாடா? ஹலோ லைன்ல இருக்கியா? லைன்ல தான்டா இருக்கேன். ஏங்க இந்த செயினை வச்சு வேணா உங்க பணத்தை கட்டிடலாமா? உதவி பண்றேன்னு நினைப்பா? ஒழுங்கா போயிரு. ஏய் கதவை சாத்துடி. எந்திரிச்சிட்டிங்களா? காஃபி போட்டு எடுத்துட்டு வரட்டுங்களா? ஐயோ என்னடா புருஷனுக்குள்ள நாம இருக்கோம். என்னாச்சுன்னு ஒன்றும் புரியலையே. அப்ப அங்க இருக்கிறது ஒருவேளை நம்ம உடம்புக்குள்ள அவர் இருப்பாரோ? ஏங்க நாடி கன்ஃபார்ம். ஐயோ ஏங்க எந்திரிங்க. வேற காலங்காத்தால் என்னடி சும்மா நோய் நோயின்னு இருக்க? என்ன பார்க்க எனக்கே ரொம்ப பயமா இருக்கே. கண்ணாடி யாரு முன்னாடி வச்சது? ஏங்க கண்ணாடி இல்ல. கண்ணாடி இவ உடம்புக்குள்ள நம்ம இருக்கோம். அப்ப நம்ம உடம்புக்குள்ள எப்பறா? எப்பறா? ஏ என்னடி நடக்குதுங்க? தெரியலங்க எனக்கு. ரேஷ்மா இங்க வா. அத்தை. ஏய் மூடு. இங்க பாரு, கொஞ்ச நாள் இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம். முக்கியமா எங்க அம்மாக்கு தெரிய வேணாம். தெரிஞ்சா பயந்துருவாங்க. முதல்ல நீ ஆஃபீஸ் கிளம்பி இருந்தாலும் அப்போ பேசிக்கலாம். ஆஃபீஸ்க்கா? ஏய் இஎம்ஐ கட்ட வேணாமா? முதல்ல கிளம்பு. சரிங்க. இங்க பாரு, எவ்வளோ நாள் இப்படி இருப்போம்னு தெரில. அது வரைக்கும் நீ தான் கார்த்தி, நான் தான் ரேஷ்மா. சரியா? நீங்க ரேஷ்மா, நான் கார்த்தி. அம்மாடி ரேஷ்மா. அம்மா இது ஏன் இப்போ வருது? அம்மாடி மா மா மாப்பிள மாப்பிள என்னது மாப்பிள? ஐயோ தள்ளுங்க. ஏய் இங்க பாரு உங்க ஊர்ல புடி. அம்மா இது ஏன் அம்மாங்க? அது ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறாங்களம்மா, அதுதான். நல்லா பாசம் வச்சாப்புல. ஐயோ அம்மாடி. அம்மா இழுப்புடு இழுப்புடு இழுப்புடு. ஐயோ அத்தை அத்தை, அப்புறமா கொஞ்சிக்குங்க. சரிம்மா, என்ன சொல்லாம கொள்ளாம வந்திருக்க? ஏண்டி ஒரு பெத்த பிள்ளைய பார்க்க பெத்ததாயி சொல்லிட்டு தான் வரணுமா? அதானே. என்ன மாப்பிள பேசிட்டு இருக்கா இவ?
ஏ அவங்க பொறுமையாக தான் போவாங்க, உள்ளே போங்க. வாங்க வாங்க வாங்க. உங்க அம்மா வந்தனே துரத்த பாக்குறான் பாரு. எப்பப்பா வெளியே போய் தம்மை போட்டால் தான் வேலைக்கு ஆகும் போல. எங்கடி போறா? டியா யாரை சொல்லுது? உன்னத்தான். கடைக்கு போறத ட்ரெஸ்ஸை பாரு. பொம்பளை பிள்ளைய அடக்கொடக்கமா நல்ல ட்ரெஸ்ஸா போட்டுக்கோ. வெளியே போகிற நேரத்தில் ஏதோ சொல்லிட்டு இருக்குது. அம்மா. அம்மாவா? அச்சோ கொஞ்ச நாளைக்கு வாய மொழி தான் இரண்டா. சரிங்க அத்தை. உள்ள போ. எப்பா எப்படி யூடியூப்பை பார்த்து சாரியை கட்டியாச்சு. என்னன்னு கசகசான்னு இருக்கே. அத்தை இப்ப இப்படி இருக்கு. சேலை கட்டிட்டு போனதா பொம்பளை பிள்ளைய அடக்கொடக்கமா தெரியும். லட்சணமா இருக்கு பாரு. இதே மாதிரி எங்க போனாலும் சேலை கட்டிட்டு போ. சரிங்க அத்தை. சரவணனுக்கு 1000 மாதம். ஏங்க ம் இந்தாங்க. ஏங்க அத்தை வீட்டில் இருக்கும்போது சாரி கட்ட சொல்றாங்க. சரி அதனால என்ன? இல்லைங்க சாரி கடையில் வேலை செஞ்சா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை, அதான். ஏண்டி சாரி கட்டுக்கு சோம்பேறித்தனம் பட்டு வந்து எங்கிட்டயே குறை சொல்கிறியா? அப்படி இல்லை. போ எங்கள் அம்மா சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். ஐயோ வண்டி வேற எப்படி ஓட்டுறதுன்னு தெரியலையே. பேசாம யாராவது பார்க்கறக்குள்ள இப்படியே தள்ளிட்டு போயிட வேண்டியதுதான். இண்டிகேட்டர் வேற ஆல்ரெடி உடைச்சிட்டோம். என்ன வண்டி தள்ளிட்டு? ஏய் என்னடா வண்டி தள்ளிட்டு வந்துட்டு இருக்கா? இவரை யாரா இப்போ வர சொன்னது? சும்மா அப்படியே அது வந்து என்னத்த சொல்கிறது. நீ எடுக்கிறியா வண்டியை? டேய் நீ தாண்டா நம்ம வீட்டில் நல்லா ஓட்டுவ, ஓட்டுறா. இது வேறையா? இல்லை காலெல்லாம் கொஞ்சம் வலிக்குது, நீயே ஓட்டுறா. டேய் கீழே வந்து எல்லாம் ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சுடா, நீயே ஓட்டு. எப்படி பார்த்தாலும் வலிக்கு வர மாட்டேறாரு. ஏறி தொலை. எது அமுத்துறதுன்னு தெரியலையே. இது என்ன? டேய் இது ஆரன்றா, செல்ஃபை போடு. செல்ஃபா? ஐயோ அது வேற எங்க இருக்குன்னு தெரியல. ஸ்டார்ட் பண்ணுறா. பொறுக்கி மேலே கையறா ஃபஸ்ட்டு. சி கருமோ பேசிட்டு மேலே கை வைக்கிறேன். தள்ளுறா, நான் தள்ளிட்டே போறேன்டா வண்டியை. ஆமாம். என்ன இவன் மேலே கை வச்சதுக்கு இந்த அடி அடிக்கிறான்? இந்த வண்டி எப்படிதான் இவர் ஓட்டுறாரோ தெரியலையே. ஐயோ ஏங்க மெதுவாக போங்க, நான் சொல்கிறத கேளுங்க. ஸ்லோவாக போங்க வண்டியை. ஏங்க ஏங்க ஐயோ ஸ்லோவாக போங்க. ஐயோ வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு. வலி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே. இடுப்பெல்லாம் வேற வலிக்குது. ஏங்க என்னடி? ஏங்க இன்னைக்கு டேட்டுங்க. டேட்டா டேட்டா டேட்டா. ஐயோ என்ன இப்படி இடுப்பெல்லாம் வலிக்குது, முடியலையே. ஓ ஏய் என்னடி இப்படி வலிக்குது? சுடு தண்ணியை குடிங்க, கொஞ்சம் வலி பரவாயில்லையா இருக்கும். இவர் வேற வலி தாங்க மாட்டாரே. ஐயோ எப்பா முடியலையே, என்ன பண்ணுதுன்னே தெரில. ஏங்க இந்தாங்க டேப்லெட் போடுங்க. ஆக்சுவலாக டேப்லெட் போடக்கூடாது, இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பெயின் கம்மியாக இருக்கும், போடுங்க. நான் போட்டுக்கிறேன், நீ முதல்ல ஆஃபீஸ் கிளம்பு. வச்சுட்டு போ. சரிங்க. சரி பார்த்துருங்க. கிளம்பு. ஸோ சுத்தமாக முடியலையே. ரேஷ்மா உட்கார்ந்து இருக்காத, போய் பாத்திரத்து கழுவு. ஸோ இந்த அம்மா வேற. இதா வரேன் த. ஏங்க கால் ரொம்ப வலிக்குதா? எனக்கு தெரியுங்க காலோட இடுப்பு ரொம்ப வலிக்கும்னு. இன்னைக்கு ஒரு நாள் தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் அதிசயம்
உனக்கு மட்டும் எப்படி தான் மாசத்துல 5 நாள் வயிறு வலிக்குன்னு தெரில. நீ போய் தூங்கு, நான் பாத்துக்கிறேன். பரவாயில்ல, கொஞ்ச நேரம் காலம் கிட்டு போகிறேன். நீ தூங்குன்னு சொல்றேன்ல, போ. சரிங்க. ஏங்க ம் ஏங்க ம் எந்திரிங்க. ம். ஏங்க ம் இங்க பாருங்க. நார்மல் ஆயிட்டோமா? ம் உட்காரு. ஏங்க ம் சாரிங்க. ஏம்மா? இல்லைங்க, உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். உங்களோட இடத்துல இருந்து பார்க்கும்போது தாங்க தெரியுது இந்த வீட்டுக்காக நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு. ஏய், சொல்லப்போனா நான் தான் உனக்கு சாரி சொல்லணும். உன்னோட கஷ்டம் என்னன்னு தெரியாமல் நான் வேற உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஆஃபீஸ்லேயே வேலை செஞ்சுட்டு வீட்டில் வந்து வேலையை பார்த்துட்டு இங்கே இருக்கிறவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுத்துட்டு எங்கள் அம்மா அடிக்கடி உன்னை சாரி கட்டுன்னு சொல்லும் போது ஏன் இவன் கட்ட மாட்டேன்றான்னு சொல்லி நானும் உன்னை அடிக்கடி திட்டியிருக்கேன். ஆனால் அந்த சாரி கட்டி பார்க்கும் போதாம்மா தெரியுது எவ்வளோ கஷ்டம்னு. அது மட்டும் இல்லாமல் மாசமான பீரியட்ஸோட பெயின் இது புரிஞ்சுக்காமல் எத்தனையோ தடவை பைத்தியக்கார மாதிரி உன்னை திட்டியிருக்கேன். ஒரு பொண்ணோட இடத்துலேருந்து பார்க்குறதோட அந்த பொண்ணாவே இருந்து பார்க்கும் போதாம்மா பெண்களோட வழி என்னன்னு புரிஞ்சுச்சு. இது புரிஞ்சுக்காமல் இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல. சரிம்மா, என்னை மன்னிச்சிடு. சாரி. ஏங்க என்னங்க இதெல்லாம்? ஒரு பொண்ணும் ஆணும் யாராக இருந்தாலும் புரிஞ்சு நடந்துக்கிட்டா லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். வேற ஒன்றுமே இல்லை. கண்ணே நீ இல்லை என்றால் தொலை தூரம் போவாய் என்றால் கண்ணே என் இன்பமே உன் துன்பத்தை கொள்வேன். இல்லாமல் தூருதே சாரல் மழை தொலை தூரம் சென்றாலும் மறையாத உயிர்கொடியே